இடத்துல கேது இணைவு பெறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்கள நீங்க வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்கிரேட் பண்ணிக்க போறீங்க அப்படின்றத சொல்லலாம். அது மட்டும் இல்லாம புது புது தொழில்நுட்பங்கள உங்களுடைய தொழிலுக்காக சரியான முறையில பயன்படுத்தி, அதன் மூலியமா பெரிய பொருளாதார முன்னேற்றங்களையும், ஆதாயங்களையும் நீங்க அடைய போறீங்க அப்படின்றதையும் சொல்லலாம். ஆண்டு கிரகங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப நம்ம சொன்னேன் இல்லையா, குரு வந்து பெயர்ச்சியாகி கடகராசியில இருந்து அங்க ஓராண்டு முழுமையா இருக்க போறாரு. அதுக்கப்புறம் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சனியோட நிலை இருந்துட்டு இருக்கு. அதாவது 7.5 சனியோட காலம் போயிட்டு இருக்கு. மீன ராசியில சனி இருந்துட்டு இருக்கு. விரயஸ்தானத்துல இருந்துட்டு இருக்காரு. இங்க கூடுதலா ஆண்டு துவக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாயும், புதனும் மீன ராசியில இருக்கிற நிலையில இந்த சனி இருக்கக்கூடிய நிலையில இந்த ஆண்டு துவங்குது. இருந்தாலும் உங்க ராசியில ஒரு வலு இருக்கு. ஏன்னா உங்க ராசி யோகாதிபதி வந்து சூரியன். அவர் வந்து ராசியிலே அமர்றாரு. ராசிக்கு 11ஆம் இடம் பலமா இருக்கு. 11ஆம் இடத்துல சந்திரன், ராகுவும் இணை பெற்று சந்திரன், அதாவது இந்த ஆண்டு துவங்குறது பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரத்துல தான் இந்த ஆண்டு துவங்குது. கும்ப ராசியில சந்திரனும் ராகுவும் இணைபெறாங்க. இவங்களுக்கு திரிகோணத்துல குரு இருக்கக்கூடிய நிலையில இந்த ஆண்டு